செம்ம டேஸ்டியான சில்லி சப்பாத்தி செய்கிறதுக்கு முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. அது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பெரிய வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. பெரிய வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வணக்கிட்டே இருங்க. பெரிய வெங்காயத்து கூட கொஞ்சமாக கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கேரட்டை வந்து நீங்கள் துருவி வச்சுக்கோங்க. கேரட்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹாஃப் கேரட்டும் நீங்கள் துருவி அதில் போட்டு நல்லா வணக்கிடுங்க. அது வேகிற டைமில் கொஞ்சமாக பச்சை பட்டாணியை நீங்கள் கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணியை கேரட் வெந்ததும் கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நைஸ் மிளகாத்தூள் கிடையாது, கொஞ்சம் கரகரப்பாக அரைச்ச மிளகாத்தூள். இது போடும்போது டேஸ்ட்டு நல்லா வந்து தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு அந்த டிஷ்ஷுக்கு. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வணக்கிடுங்க. இது நல்லா ரெட் கலர் ஆனதுக்கப்புறம் 4 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. 4 தக்காளி பியூரி இதில் ஊற்றிடுங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொதித்து வரும்போது வேக வச்ச அந்த பச்சை பட்டாணியை நீங்கள் இதில் போட்டலாம். இது வந்து நீங்கள் ட்ரை பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா அவ்வளோக்கா டேஸ்ட் வராது. இது நல்லா கொதிக்கும்போது அது வந்து அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இருக்கும்போதே நம்ம சப்பாத்தி போட்டுடணும். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக அந்த தக்காளியில் ட்ரை ஆனதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. கொஞ்சம் அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே நான் 4 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். 4 சப்பாத்தி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுடலாம். பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான செம்ம கலர்ஃபுல்லான சில்லி சப்பாத்தி ரெடி. இது கூட சைட் டிஷ்ஷுக்கு தயிர் பச்சடி வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா மேலே வந்து இன்னும் கொஞ்சம் சீஸ் ஷெட்டர்ஸை ஆட் பண்ணி கிளறின உடனே நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும்.